Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம வந்து fuels unit வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, புதுசா யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி fuels உடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் அதோடைய கண்டினியூஷன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராக்சிமேட் அனாலிசிஸ், அதாவது fuels தான் பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அதுலேயே வந்து நம்ம கோல் பத்தி பார்த்தோம், நிலக்கரி இல்லையா. ஸோ கோல்னா என்ன, கோலிஃபிகேஷன்னா என்ன, எப்படி வந்து அந்த வுட் வந்து ஆந்த்ரசைட் கோலா வந்து மாறுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராக்சிமேட் அனாலிசிஸ். ப்ராக்சிமேட் அனாலிசிஸ்னா இப்போ கோல்ல வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ வாலடைல் கண்டென்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறது தான் வந்து ப்ராக்சிமேட் அனாலிசிஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமேட் அனாலிசிஸ். ஸோ இந்த அனாலிசிஸ்ல நம்ம கோல்ல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ, வாலடைல் மேட்டர் வந்து எவ்வளோ, ஆஷ் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு, அதில் வந்து ஃபிக்ஸட் கார்பன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட். மாய்ஸ்சர்னா உங்களுக்கு தெரியும் ஈரப்பதம் இல்லையா. அப்போ கோல்ல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இங்க கொடுத்துருக்கு சரியா. இப்போ வந்து நம்ம ஒரு கிராம் அளவுக்கு வந்து ஏர் ட்ரைடு கோல் எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு குரூசிபிள்ல வச்சு நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்ணணும். எவ்வளோ டெம்பரேச்சர்ல வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹீட்டட் அட் 100 to 150 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, ஒரு ஒரு கிராம் அளவுக்கு நம்ம கோல் எடுத்துக்கிறோம், அதை வந்து ஒரு குரூசிபிள் இருக்கும், அதை வந்து அந்த கோலை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு மணி நேரத்துக்கு ஹீட் பண்றோம். ஒரு மணி நேரத்துக்கு ஃபார் 1 hour. இப்போ என்ன டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம் அப்படின்னா 100 to 150 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர்ல வந்து நம்ம ஹீட் பண்றோம் வச்சுக்கோங்க. எதுல அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரிக் ஹாட் ஓவன். ஸோ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம அந்த கோலுடைய வெயிட்ல வந்து எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்சர் இன் கோல் ஈக்குவல் டு லாஸ் இன் வெயிட் ஆஃப் தி கோல். அப்போ நம்ம கோல் ஹீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் இருக்கும், ஸோ அதுக்கப்புறமா என்னவாகும், அதுல எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். வெயிட் வந்து லாஸ் ஆயிருக்கு, அப்போ லாஸ் இன் வெயிட் ஆஃப் தி கோல் பை weight of air minus dried coal, okay, into 100. நம்ம percentage கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 100க்கு தான் நம்ம போடுவோம் இல்லையா. சோ இதுதான் வந்து ஃபார்முலா. சோ அப்ப வந்து கோல்ல எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்து percentage of volatile matter. volatile அப்படினா என்னன்னா ஈஸியா வந்து வேப்பர் ஆகக்கூடிய, வேப்பரைஸ் ஆவியாகக்கூடியது. ஸோ எவ்வளோ வந்து அதில் அந்த வேப்பரைஸ் ஆகக்கூடிய மேட்டர் வந்து அந்த கோல்ல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் வாலடைல் மேட்டர் இன் கோல் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம், மாய்ஸ்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கோலை வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல. அப்போ ரிமைனிங் எவ்வளோ கோல் இருக்கோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் குரூசிபிள்ல வச்சு ஹீட் பண்ண போகிறோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா heated at 950 plus or minus 20 degree centigrade for 7 minutes. ஏற்கனவே நம்ம ஹீட் பண்ணி இருக்கோம், ஹீட் பண்ணி மீதி எவ்வளவு கோல் இருக்கோ அதை எடுத்து மறுபடியும் குரூசிபிள்ல வச்சு லிட், அந்த குரூசிபிளுக்கு ஒரு லிட் இருக்கும், அந்த லிட் போட்டு மறுபடியும் என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். heated at 950 plus or minus 20 degree centigrade. ஓகே, 950 plus or minus 20 degree centigrade தான் வச்சுக்கிறோம். இந்த டெம்பரேச்சர்ல 7 மினிட்ஸ்க்கு நம்ம ஹீட் பண்றோம், அதாவது லிட்டோட. ஓகே, நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ணிருப்போம், அந்த கோல் எடுத்து மறுபடியும் ஹீட் பண்றோம் வித் லிட். ஓகே, அப்ப என்ன ஆகும், மறுபடியும் லாஸ் இன் வெயிட் ஆஃப் தி கோல் பை வெயிட் ஆஃப் ஏர் மைனஸ் ட்ரைடு கோல் இன்டு 100. அப்ப மறுபடியும் அதுல வந்து என்ன லாஸ் ஆயிருக்கு, அப்ப வந்து ஈஸியா வேப்பரைஸ் ஆகக்கூடிய மேட்டர் ஏதாவது வேப்பரைஸ் ஆயிட்டு இருக்கும், அப்ப அதோட இடம் என்ன ஆகும், கம்மியாகும் இல்லையா. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வாலடைல் மேட்டர் வந்து கோல்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்து ஆஷ் கான்டென்ட். ஆஷ்னா என்ன, சாம்பல் உங்களுக்கு தெரியும் இல்லையா. எவ்வளவு அதுல ஆஷ் கான்டென்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஏற்கனவே ரெண்டாவது ஸ்டெப்ல ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சம் கோல் இருக்கு கிடைச்சிருக்கு, அந்த கோல் எடுத்து மறுபடியும் என்ன பண்ண போறோம், ஹீட் பண்ண போறோம் at 700 plus or minus 50 degree centigrade. Okay, 700 plus or minus 50 degrees centigrade for half an hour.
ஹவருக்கு நம்ம ஹீட் பண்றோம். இதுல வந்து வித்தவுட் லிட், இதுல வந்து என்ன அப்படின்னா வித்தவுட் லிட் இல்லாம அந்த crucibleல செகண்ட் ஸ்டெப்ல கிடைச்சிருக்கக்கூடிய கோல் எடுத்து நம்ம ஹீட் பண்ண போறோம் வித்தவுட் லிட் half an hour. அப்போ அது வந்து என்ன ஆகும், ஹீட் பண்ணும்போது அது வந்து ஆஷ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆஷ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்பல எவ்வளோ ஆஷ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ வெயிட் ஆஃப் ஆஷ் ஃபார்ம்டு பை வெயிட் ஆஃப் ஏர் மைனஸ் ட்ரைடு கோல் இன்டு 100. ஓகே, இன்டு 100. இதுல இருந்து நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ஆஷ் கான்டென்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் லாஸ்டா வந்து ஃபிக்ஸட் கார்பன். ஸோ ஃபிக்ஸட் கார்பன் வந்து எவ்வளோ இருக்கு கோல்ல அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், 100ல இருந்து மைனஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மாய்ஸ்சர் கான்டென்ட், செகண்ட் கண்டுபிடிச்ச volatile மேட்டர், மூணாவதா கண்டுபிடிச்ச ஆஷ் கான்டென்ட். மூணுத்தையும் என்ன பண்ணிக்கணும், சம் பண்ணிக்கணும், கூட்டிக்கணும், மூணுத்தையும் சேர்த்துக்கணும் இல்லையா. இது பிளஸ் இது பிளஸ் இது மூணுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கணும். அதை வந்து 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். 100 minus percentage of moisture content plus volatile matter plus ash content. ஓகே, இப்போ இந்த 100ல இருந்து இத வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து அந்த கோல்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் கார்பன். இவ்ளோ கார்பன் கண்டென்ட் தான் அந்த கோல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஃபிக்ஸட் கார்பன். ஓகே, சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அதாவது கோல்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அது வந்து அனலைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா proximate analysis. moisture content, volatile content, ash content என்ன இருக்கு, ஃபைனலா அதுல கார்பன் கண்டென்ட் வந்து என்ன இருக்கு, ஃபிக்ஸட் கார்பன்றதுக்கு இந்த அனாலிசிஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்க இத தியரியாவே நீங்க எழுதலாம். தியரியா கொஞ்சம் வந்து நீங்க இதுல எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் எவ்வளவு கோல் எடுக்கிறீங்க, எப்படி ஹீட் பண்றீங்க, எவ்வளோ டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றீங்க, எவ்வளோ நேரத்துக்கு ஹீட் பண்றீங்க, எதுல வச்சு ஹீட் பண்றீங்க, லிட்டோட ஹீட் பண்றீங்களா இல்ல வித்தவுட் லிட்டோட ஹீட் பண்றீங்களா, இதெல்லாம் வந்து நீங்க தியரியா கொஞ்சம் எழுதணும். பட் நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து மெயினான இந்த ஃபார்முலா மட்டும் போட்டுருக்கேன். ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா இதை வச்சு நீங்க சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, சோ இந்த ஃபார்முலா தான் வந்து முக்கியம் இதுல. ஓகேவா, சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லைன் சேனலுக்கு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.